திருவானைக்காவல்ல இந்த மண்ணின் அவதரித்த சர் சி வி ராமன் என்று சொல்லக்கூடிய இயற்பியல் துறையில நோபல் பரிசு வாங்கினாங்க. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர வெங்கடராமன். இதில் என்ன ஒரு சிறப்புனா 1888 நவம்பர் 7 இந்த மண்ணில் அவதரித்து இன்றைக்கு பிறந்த நாள். அவர் இந்த மண்ணில அவதரித்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த திருவானைக்காவல் பகுதியில மிகப்பெரிய இந்திய அளவில நோபல் பரிசு என்பது முதலாக பெற்றவர். அது இயற்பியல் துறைக்காக 1930 நோபல் பரிசு பெற்று 30 பெற்று இந்த தேசத்திற்கு இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்த்தார். அவர் 1970 மறைந்தாலும் அவருடைய அந்த கல்விக்காக அர்ப்பணிப்பு இன்றும் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கிறது. காரணம், அண்டை மாநிலம் கர்நாடக மாநிலத்துல பெங்களூர்ல இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ராமன் அந்த இன்ஸ்டிடியூட் இன்னமும் செயல்பட்டு இருக்கு. இப்படியெல்லாம் சிறப்பாக பணி செய்தவர். இன்றைக்கு அவருடைய வீடு பாருங்க, இந்த திருவானைக்காவல் பகுதியில தான் இருக்கு. பராமரிப்பே என்ன, அரசுடைமை ஆக்கணும், அது நினைவு சின்னமா ஆக்கணும். சாதாரணமா இந்த நாட்டுல எவ்வளவோ பேர் ஒன்றுமே செய்யாதவர்களுக்கெல்லாம் நினைவு சின்னங்கள், மணிமண்டபம் இதெல்லாம் இந்த அரசு அமைக்கிறப்ப இந்த நாட்டிற்காக கல்விங்கிறது மிகப்பெரிய அழியா புகழ் சேர்க்கக்கூடியது. காரணம், அப்பையும் சொன்னார், கற்கை நன்று பிச்சை பிகழும் கற்கை நன்று அப்படி சொன்னார். இதே வள்ளுவன் சொன்னார், தமிழ் புகழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, தேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அப்படி கல்வியுடைய பயனை காலமாக நம்ம நினைச்சு பார்த்தோம். இந்த கல்விக்காகவும் இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்த சர் சி வி ராமன் தெரு, அந்த அவர் வாழ்ந்த தெருவுக்காவது பெயர் வைக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த காணொலி வாயிலாக இதை நான் மீண்டும் பதிவு செய்வதற்கு காரணம், அவருடைய ஆற்றிய பணியும் அவருடைய தியாக உணர்வையும் நோபல் பரிசு பெற்றது இன்றும் நான் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் இந்த அரசு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த அரசு எவ்வளவோ பேர் மாற்றம் செய்யறாங்க, ஒரு நியாயமா நேர்மையா ஒரு முடிவு எடுக்குன்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த சாலைக்கு சர் சி வி ராமன் சாலை என்ற பெயர் என்னுடைய கோரிக்கையாக காணொலி தெரியும்.